ஹுசேன், உங்களுக்கே இவ்வளவு குறும்புத்தனம்? அப்பொழுதிலிருந்து உங்களை உறங்க வைக்க முயற்சி செய்கிறேன். நீங்கள் ஏன் உறங்க மறுக்கிறீர்கள்? ஏன் தங்கமே? கடவுளே, இவனுக்கு காய்ச்சல் அதிகமாக உள்ளதே. இல்லை ஜோதா பேகம், ஹுசேனிற்கு காய்ச்சல் எதுவும் இல்லை, கவலைப்படாதீர்கள். ஜோதா, சேஞ்சா திரும்பி வந்து விட்டார். என்னாயிற்று மோத்தி? ஏன் உன்முகம் வாடி இருக்கிறது? ஜோதா, இந்த சமயத்தில் நீ சேஞ்சாவுடன் தான் இருக்க வேண்டும். அவர் தலையில் காயம் பட்டுள்ளது. நான் இப்பொழுதே சேஞ்சாவிடம் செல்ல வேண்டும். ஹுசேனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஜோதா பேகம். ஹுசேனை பார்த்துக் கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் இங்கு இருக்கின்றோம். நீங்கள் சேஞ்சாவை பார்த்துக் கொள்வதுதான் நல்லது. இல்லை, நான் என் குழந்தையை தனியாக விட்டு செல்ல இயலாது. இல்லை ஜோதா பேகம், ஹுசேனை விட சேஞ்சாவிற்கு தான் உங்கள் துணை அவசியம். அவரிடம் செல்வதுதான் நல்லது. அவருக்கு ஏதேனும் தேவைப்படலாம் அல்லவா? அவருக்கு உங்கள் மீது மிகவும் அக்கறை உள்ளது. ஹுசேன் உங்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ருக்கியா பேகத்திடமே சண்டை போட்டார். உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கே தெரியும், ருக்கியா பேகத்திற்கு புரிய வைப்பது எளிதான காரியம் அல்ல என்று. ருக்கியா பேகமும் சேஞ்சாவின் பீவி தான். ஆனால் சேஞ்சா தங்களுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமென்றாலும் செல்வார். ஆகையால் தாங்கள் இப்பொழுது சேஞ்சாவிடம் செல்வதுதான் நல்லதாக இருக்கும். சரி, ஹுசேனை கவனமாக பார்த்துக்கொள். சரி. உங்கள் வலியை என்னிடம் மறைக்க ஆரம்பித்து விட்டீர்களா? ஜோதா பேகம், தாங்களா? நீங்கள் இங்கே வந்திருக்க கூடாது. கணவன் வலியில் இருக்கும் போது மனைவியால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஜாகிரா, உனக்கு உறக்கம் வந்து கொண்டிருக்கிறது. சென்று ஓய்வெடுத்துக்கொள். இல்லை இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. எனக்கு உறக்கம் எதுவும் வரவில்லை. நான் பிறகு சென்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். ஜோதா பேகத்தின் நிலைமையை பார்த்தால் எனக்கு பாவமாக உள்ளது. ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வளவு துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார். பாவம், சிறு வயதிலேயே இவ்வளவு பிரச்சனைகள். அவருடைய வாழ்க்கையை இவ்வாறுதான் செல்கிறது. இதைவிட கஷ்டங்களை அவர் சந்தித்து நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் பார்க்க இயலவில்லை. நம்பிக்கையை இழக்காதே மோதிபாய். வேண்டுமென்றால் பார், விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும். சேஞ்சா அவர்கள் ஜோதா மீது காட்டும் அக்கறையை பார்த்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அந்த கடவுள் அவ்வாறே செய்யட்டும். ஆமேன். நீ எவ்வளவு வேண்டுமென்றாலும் ஆமீன் என்று கூறு. நான் நினைப்பதுதான் நடக்கப் போகின்றது. ஹுசேன் எங்கே இருக்கிறான்? தாங்கள் ஹுசேனை பற்றி கவலைப்பட வேண்டாம். மோதிபாய், சக்கீரா, சீனத் பேகம் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அவரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் அங்கே செல்லுங்கள். சென்று அவளை பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை ஷேன்ஷா, இந்த சமயத்தில் நான் உங்களோடு தான் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறீர்கள். நான் தங்களோடு சிறிது நேரம் கூட இருக்கக்கூடாதா? இங்கே பாருங்கள் ஜோதா பேகம், உங்களுக்கு ஹுசைன் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் தாங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அங்கேயே இருங்கள். இல்லை ஷேன்ஷா, நான் தங்களை இந்த நிலையில் விட்டுவிட்டு எங்கேயும் செல்ல மாட்டேன். என்னை எதற்காக இவ்வளவு காதலிக்கிறீர்கள்?